வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 7/11/2025 ஐப்பசி மாதம் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் குடும்பத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வெளியிடம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். பெரிய பொறுப்பும் பெரிய பேரும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நிறைய நண்பர்களோ வேலையை செய்யக்கூடியவர்களோ சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக அனுகூலம் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சுபவிரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்திலும் வாகனத்திலும் நடக்கின்ற சமயத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது அனுகூலமான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளிடத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமையை பொறுமையாக மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள். புதிய முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. கூட்டாளிகளிலிருந்து வெளியில் வந்து பிரிந்து தொழில் தொடங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதீதமான ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறுவார்கள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது அனுகூலமான சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக அதீத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக சந்திராஷ்டிரம் என்பதனால் மனக்குழப்பமும் தேவையற்ற பதட்டமோ அவாய்ட் செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். முதலீடுகள் விஷயத்தை பிறகு பார்த்து கொள்வதும் அபிராமி படிப்பது விசேஷம் என்பதும் பழைய கடன்கள் பைசல் ஆகிறதும் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது அனுகூலமான சூழ்நிலை. வியாபாரத்தில் ஏற்றங்கள் காணப்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உத்தியோகத்தில் ஏற்றத்தை நிச்சயமாக பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவுக்கு சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்த குலதெய்வத்தை மானசீக பிரார்த்தனை.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தைரியம், நம்பிக்கை, பழைய கடன்கள் பைசல் செய்வது, முதலீடுகள், தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள், வியாபாரத்தில் ஏற்றங்கள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவதும், பழைய கடன்கள் பைசல் ஆவதும், கண்டிப்பாக வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயத்தை அடையக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். குடும்பத்தில் வார்த்தைகள் விஷயத்தில் கவனம். வாகனத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையுடன் இருந்தால் மற்ற அனைத்து விஷயமும் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டப்படக்கூடிய அமைப்பையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகளில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தரவாதத்துடன் எடுத்த விஷயங்கள் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். வியாபாரத்தில் தொழில் ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.